வடக்கு டான்சானியாவில் ஒரு வினோதமான ஏரி இருக்கிறது. பார்ப்பதற்கு இரத்த மூடுவது போன்று சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் இந்த ஏரி தன்னை தொடும் உயிரினங்களை அப்படியே கல்லாக மாற்றிவிடும் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், இதுதான் ஆப்பிரிக்கா கான்டினென்ட்டில் உள்ள உலகின் மிகவும் ஆபத்தான நேற்றான் ஏரி. அப்படி என்ன ஆபத்து இந்த ஏரியில் உள்ளது? அதன் ரகசியம் என்னவென்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். 2007ஆம் ஆண்டு ஒரு வனவிலங்கு ஆவணப்படத்தை எடுக்கச் சென்ற ஒரு சிறிய ஹெலிகாப்டர் இந்த ஏரிக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது. அதில் இருந்தவர்களுக்கு ஏரியின் காரத்தன்மை, அல்கலைன் கொண்ட நீரால் கடும் எரிச்சலும் காயங்களும் ஏற்பட்டன. அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டதால் உயிர் தப்பினர். ஆனால் உதவிக்கு யாரும் இல்லாத நிலையில் இதில் விழுந்தால் அந்த மனித உடல் அழுகிப் போகாமல் அப்படியே ஒரு கல் சிலையைப் போல மம்மியாக மாறிவிடும். அந்த நீர் எவ்வளவு ஆபத்தானது என்பதை இந்த சம்பவம்தான் உலகிற்கு உணர்த்தியது. இப்படிப்பட்ட ஏரியில் ஒருவேளை மனிதர்கள் விழும்போது அவர்களது உடலில் என்னவெல்லாம் நிகழும் என நினைத்து பார்க்கவே நடுக்கமாக இருக்கிறதா? இந்த ஏரியின் வெப்பநிலை 60 டிகிரி செல்சியஸ் 140 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இருக்கும். இது உங்கள் தோலை சில வினாடிகளிலேயே வேக வைத்துவிடும். அதைவிட ஆபத்து இதில் உள்ள நேற்றான் என்ற உப்புக்கலவை. இதன் pH அளவு 10.5. இது ஒரு வலிமையான ப்ளீச் திரவத்திற்கு சமமானது. இதில் விழுந்தால் உங்கள் கண்கள் உடனடியாக பார்வையை இழக்கும். தோல் வேதிவினையினால் உரிக்கப்படும். இந்த ஏரி ஏன் இரத்தத்தைப் போல சிவப்பாக இருக்கிறது என்பதற்கு பல அமானுஷ்ய கூற்றுகள் அப்பகுதி மக்களால் கூறப்படுகின்றன. அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஏரி சிவப்பாக இருப்பதற்கு காரணம் இதில் வாழும் ஹலோஆர்கியா எனும் ஒரு வகை நுண்ணுயிரிகள்தான் எனவும், இவை அதிக வெப்பத்திலும் உப்பிலும் உயிர் வாழக்கூடிய உயிரினம் எனவும் கூறுகின்றனர். இவ்வளவு ஆபத்தான இடமாக இருந்தாலும் கூட இங்கும் அதிசயமாக சில உயிரினங்கள் வாழத்தான் செய்கிறது. உலகின் 75% அதிகமான லெசர் பிளமிங்கோ பறவைகள் இந்த ஏரியைத்தான் தங்களின் இனப்பெருக்க இடமாக தேர்ந்தெடுக்கின்றன. ஏரியில் அதிக நச்சுத்தன்மை இருப்பதால் சிங்கம், சிறுத்தை போன்ற எதிரிகளிடமிருந்து சுலபமாக தங்களை பாதுகாத்துக் கொள்ள இப்பறவைகள் இந்த ஏரியை தேர்ந்தெடுக்கின்றன. இவ்வளவு ஆபத்தான நேற்றான் ஏரியில் விழுந்து மனிதர்கள் உயிரிழந்ததாக இதுவரை அதிகாரப்பூர்வமான பதிவுகள் எதுவும் இல்லை. இந்த ஏரியின் pH அளவு 10.5க்கும் மேல் இருப்பதால் இந்த ஏரியின் நீர் கண்களில் பட்டால் கண் பார்வை பறிபோகும் அபாயம் இருப்பதுடன் இது மனித உடலை உடனடியாக வேக வைக்கும் அளவுக்கு வெப்பமானது என்பதால் இங்கு மனிதர்கள் யாரும் செல்வதில்லை. மேலும் இந்த ஏரியின் தரைப்பகுதி மிகவும் வழுவழுப்பாகவும் சேறுகள் அதிகம் நிறைந்ததாகவும் இருக்கும். மேலும் ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளில் உப்புக்கற்கள் கூர்மையாக இருப்பதால் மனிதர்கள் இதன் மையப்பகுதிக்கு செல்வது மிக கடினம். இதனால் தற்செயலாக யாராவது இந்த ஏரியில் விழுவது என்பது அரிதான விஷயமே. இயற்கை எவ்வளவு அழகானது என்பதற்கும் அதே சமயம் அது எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கும் இந்த ஏரி ஒரு எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. ஏரியில் இறந்து மிதக்கும் பறவைகள் மற்றும் விளவால்கள் மம்மியாக மாறுவது போல ஒரு மனித உடல் அதில் விழுந்தால் அதுவும் சிதையாமல் டீகாம்போசிஷன் செய்யப்பட்டு பல ஆண்டுகள் பதப்படுத்தப்பட்டு மம்மியாக மாறும் வாய்ப்பு அதிகம். ஆனால் இதுவரை அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக எந்த தகவலும் இல்லை. சுருக்கமாகச் சொன்னால் நேற்றான் ஏரி என்பது மனிதர்கள் தூரத்திலிருந்து ரசிக்க வேண்டிய ஒரு அழகான ஆபத்து மட்டுமே. இந்த ஏரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கீழே கமெண்ட் செய்யுங்கள்.